காதல் வாழ்க்கையில் தோல்வி அடைபவர்கள் யார் யார்? இன்றைய காலகட்டங்களில் காதலில் வெற்றி பெறுவர்கள் தான் பெரும்பாலும் அன்பர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த 2026 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி வந்து காதல் தோல்வி அடையக்கூடிய ஒரு அமைப்பாற்று. இப்போ உங்கள் ராசியை சனி பகவான் எந்தெந்த ராசியை பார்க்குறாங்களோ அவங்க தான் காதலில் தோல்வி அடைகிறதுக்கு முதல் காரணமாக அமையக்கூடிய அமைப்பாற்றல் இருக்குது. அப்போ அந்த வகையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீன ராசியிலிருந்து 3ஆம் பார்வையை ரிஷபராசியை பார்க்குறாரு. அப்போ ரிஷபராசியும் ஒன்றும், கன்னி ராசி ஒன்று, அடுத்து தனுசு ராசி. இந்த 3 ராசிக்காரர்களுமே காதலில் அதிக அளவில் தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே நேரத்தில் இந்த அடுத்த கொஸ்டின்ஸ் ரொம்ப எதிர்பார்த்து ஜெயிக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா காதலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு விஷயங்கள். ஏன்னா இந்த இடத்துல அந்த ஒரு கொஸ்டினை வந்து நம்ம தோல்வியை மட்டும் சொல்கிறத விட வெற்றி பெறுவதில் நம்பர் 1 ராசியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு வந்து கடகராசிக்கு நல்ல அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் துலாம் ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே காதல் உண்டு. அப்போ காதல், அதாவது துலாம் ராசிக்காரங்க, கும்பராசி, மிதுன ராசிக்காரங்க காதல் இல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த ராசிக்காரங்களே இல்லைன்னு சொல்லலாம். இயற்கையாகவே இந்த 3 ராசிக்கு நல்ல ஒரு வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ராசியாக அமையும்.